Hey guys, welcome to my cooking channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா வெஜிடபிள் கட்லெட். இது பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 2 மீடியம் சைஸ் ஆனியன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 கேரட்டை நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு கேப்சிகம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 3 உருளைக்கிழங்கு நல்லா பாயில் பண்ணி மேஷ் பண்ணி இதோட கொத்தமல்லி கொஞ்சம், அப்புறம் வெங்காயத்தாள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் இதை நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாம். உருட்டிட்டு நமக்கு வேணுங்கிற ஷேப்புக்கு நம்ம கட்லெட் பண்ணிக்கலாம். நான் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் பண்ணிக்கலாம். இது பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. நம்ம கட்லெட்டை டிப் பண்ணுறதுக்கு வீட் ஃப்ளவர் ஸ்லரி பண்ணிக்கலாம். அதுக்கு 3 டீஸ்பூன் வீட் ஃப்ளவரோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் நம்ம பண்ணி வச்ச கட்லெட்டை டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ண போகிறோம். எதுக்கு இந்த ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அப்போ தான் கட்லெட் நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக. ஸோ இதை நல்லா கோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு எட்ஜஸையும் விடாமல் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணி வச்சுட்டு நமக்கு கட்லெட் ரெடி ஆகிடும் ஃப்ரை பண்ணுறதுக்கு. கட்லெட்டை டீப் ஃப்ரைலாம் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அதனால் தோசை தவாவில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் நான் பண்ணி வச்ச கட்லெட்டை எல்லாம் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன். ஏன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் கட்லெட் நின்று வேகும், அப்புறம் கரிஞ்சும் போகாது. இந்த கட்லெட்டை 2 பக்கமும் திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் நம்ம கட்லெட்டை சர்வ் பண்ணலாம். நம்மளோட டேஸ்டியான வெஜ் கட்லெட் ரெடி.